இந்த ரோஹிணி யாரையாச்சும் கொலை பண்றதுக்குள்ள அந்த மனோஜ் கூட யாராச்சும் சேர்த்து வச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்த வாரம் நம்ம சிறகடிக்க ஆசையில. ஏன்னா நம்ம ரோஹிணி வித்யாவையே இந்த மாதிரி பண்றாங்கன்னா அப்ப மத்தவங்களாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணிக்கு இன்னமும் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரோஹிணி பத்தின உண்மை எல்லாத்தையும் நம்ம வித்யா கோர்ட்ல வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹிணி சும்மாவா இருப்பாங்க. நம்ம சிந்தாமணி ஆட்களை வச்சு அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு தடவை வித்யா கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வித்யாவுக்கு போன் பண்ணி பேசலான்னு போன் பண்ணா நம்ம வித்யா போனே எடுக்கல. உடனே நம்ம மகேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு போன் பண்ணி ஏய் மகேஸ்வரி உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மகேஸ்வரி இருந்துகிட்டு சரி சரி நான் வரேன் எங்க வரணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஏய் இல்லடி அந்த வித்யாவுக்கு போன் பண்ணி உங்க வீட்டுக்கு வர சொல் நானும் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம மகேஸ்வரி இருந்துகிட்டு இல்ல ரோஹிணி அது வந்து அப்படின்னு இழுத்தோன்னே என்ன உன் புருஷன் என்ன வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்டோன்னு உடனே நம்ம மகேஸ்வரி இருந்துட்டு ஏய் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல சரி சரி வா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணிய வர சொல்லிட்டு வித்யாவுக்கு போன் பண்றாங்க. நம்ம மகேஸ்வரி வித்யாவுக்கு போன் பண்ணி நம்ம மகேஸ்வரி ஏய் அந்த ரோஹிணி இருக்கால அவ உன்னை பார்த்தே ஆகணும் பேசியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம வித்யா என்னதான் போகிறதுக்கு பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம அங்க கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம வித்யா மகேஸ்வரி மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு ஏய் எங்கடி அவ வரேன்னாலே இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மகேஸ்வரி இருந்துகிட்டு ஆமாமா வரேன்னு சொன்னா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரோஹிணியும் வராங்க. ரோஹிணி வந்த உடனே வித்யா கிட்ட ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நம்ம எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் ஆனா இப்படியா ஃப்ரெண்ட்ஸ இன்னொருத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்கறது அப்படின்னு நம்ம ரோஹிணி ரொம்பவே கோமா கேக்குறாங்க. உடனே நம்ம வித்யா இருந்துகிட்டு ஏய் சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லாத ஃப்ரெண்டு சொன்னதை நீ என்னைக்கு கேட்டிருக்க நான் எத்தனை நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த விஷயத்தெல்லாம் உங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்லு இப்படி எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு. ஆனா நீ என்னைக்காச்சும் கேட்டியா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம வித்யா. உடனே ரோஹிணி இருந்துகிட்டு முதல்ல அதெல்லாம் பேசாத நீ கோர்ட்ல போய் எல்லா உண்மையும் சொல்ல போற போல அப்படின்னு நம்ம வித்யா கிட்ட மூஞ்சுக்கு நேராவே கேக்குறாங்க ரோஹிணி. உடனே நம்ம வித்யா இருந்துகிட்டு ஆமா அது எப்படி உனக்கு தெரிஞ்சது முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு யார் சொல்றா ஒருவேளை வீட்லயே யாராச்சும் ஸ்பை வச்சிருக்கியோ அப்படின்னு நம்ம ரோஹிணி கிட்ட வித்யா கேட்ட உடனே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லு நீ கோர்ட்ல போய் உண்மையை சொல்லக்கூடாது அப்படியே கோர்ட்டுக்கு வந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் மனோஜ் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு தான் மாத்தி சொல்லும் மத்தபடி வேற ஏதாச்சும் சொன்னேன்னு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி மிரட்டுறாங்க. உடனே நம்ம வித்யா இருந்துகிட்டு கல்யாணி உன்னை நான் கல்யாணியாவும் பாத்திருக்கேன் ரோஹிணியாவும் பாத்திருக்கேன் என்கிட்ட இந்த மிரட்டுற எல்லாம் வச்சுக்காத முதல்ல வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பி போக பாக்குறாங்க. உடனே நம்ம மகேஸ்வரி இருந்துகிட்டு ஏய் வித்யா என்னடி பண்ணி வச்சிருக்க எப்படி நீ அந்த முத்துவும் மீனாவும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே எல்லாத்துக்கும் ஒத்துக்குவியா இவன் நம்ம ஃப்ரெண்டுடி இவளோட வாழ்க்கையை நம்ம தானே காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமா ஆமா ஃப்ரெண்டு இவளெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்றதே எனக்கு வாய் கூசுது முதல்ல வழிய விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா ரொம்பவே கோமா போயிடுறாங்க. உடனே நம்ம மகேஸ்வரி இருந்துகிட்டு என்ன இப்படி பேசிட்டு போறா என்னதான் நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இன்னொருத்தவங்க முன்னாடி விட்டா கொடுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க. சரி விடுடி நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாவே போயிடுறாங்க நம்ம ரோஹிணி. உடனே நம்ம மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு என்ன இவ இவ்வளவு கோமா பேசிட்டு போறா ஏய் மகேஸ்வரி உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இனிமே அந்த ரோஹிணி போன் பண்ணாலோ இல்லனா வேற எங்கேயாச்சும் பேசுறதுக்காக கூப்பிட்டாலோ இல்லனா இந்த வீட்டுக்கு வந்தாலோ நீ அலோ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் மகேஸ்வரி கிட்ட ரொம்பவே கோமா சொல்லிட்டு போறாரு. நம்ம வித்யாவை எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வர வைக்காம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி. அதுக்கு வேற யாரு ஹெல்ப் பண்ணுவா நம்ம சிந்தாமணி தான். உடனே சிந்தாமணி கிட்ட போய் ஆண்டி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே என்னமா ஹெல்ப் உனக்கு என்ன ஹெல்ப் வேணா நான் பண்ணி தரேன் என்னைய உன்னோட அம்மா மாதிரி நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி புழுகுறாங்க நம்ம சிந்தாமணி. உடனே நம்ம சிந்தாமணி கிட்ட ஆண்டி இது மாதிரி ஒரு 2-3 ஆள் வேணும் அந்த வித்யா இருக்கால அவளை எப்படியாச்சும் காரை வச்சு இடிச்சு பேச முடியாத மாதிரி பண்ணணும் கரெக்டா கோர்ட்டுக்கு வர அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணா போதும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா என்னைய விட நீ வெள்ளி மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டி என்னால வேற என்னதான் பண்ண முடியும் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சிந்தாமணி இருந்துகிட்டு அதுக்கு என்னமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஆளை கூப்பிட்டு ஏய் இந்த ரோஹிணி சொல்ற மாதிரி அந்த அவ பேர் என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சிந்தாமணி. உடனே வித்யான்னு சொன்னோன்னே வித்யா எங்க இருக்கா எப்ப வெளியே போறா அப்படின்னு விசாரிங்கடா விசாரிச்சுட்டு அவ எப்ப வெளியே போறாளோ காரை வச்சு இடிங்க அவளுக்கு பெருசா எதுவும் அடியெல்லாம் பட வேணாம் ஆனா கோர்ட்டுக்கு வந்து பேசக்கூடாது அது மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு படுக்கையா ஆக்கிருங்க அதுக்கப்புறம் இனி அவ நம்ம ரோஹிணியை பத்தி ஒரு வார்த்தை வெளியே வாய திறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சிந்தாமணி ஆளு இருந்துகிட்டோம் சரிக்கா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம சிந்தாமணியோட ஆட்கள் சொன்ன மாதிரியே நம்ம வித்யாவை ஃபாலோ பண்ணி எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு கோர்ட்டுக்கு போற முத நாள் சிந்தாமணியோட ஆட்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நாளைக்கு வெளியே போறப்ப அவளை அடிச்சு படுக்கையாக்கிருங்க அவ
அவ நாளைக்கு கோர்ட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சிந்தாமணியோட ஆளு இருந்துகிட்டு சரிக்கா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வச்சு இடிக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம முத்து எங்க இருந்துதான் வந்தாருன்னு தெரியல, கரெக்டான நேரத்துக்கு வந்து நம்ம வித்யாவையும் காப்பாத்திடுறாங்க. வித்யாவை ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம முத்து காப்பாத்தினாலும் அடிக்கிறதுக்காக 2-3 அடியாட்களை கூப்பிட்டுக்கிட்டு சிந்தாமணியோட ஆளும் வந்துடுறான். உடனே நம்ம முத்து தான் ஹீரோ இல்லையா, அந்த 2-3 பேரையும் பயங்கரமா அடின்னு அடிச்சுட்டு, ஏய் நீ சிந்தாமணியோட ஆள் தானே, எதுக்காக வித்யாவை அடிக்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாங்கடா அப்படின்னு சொல்லி முத்துவை தள்ளிட்டு ஓடியே போயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம சிந்தாமணி தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முத்து இனிமே சும்மா இருப்பாரா? வித்யாவை கோர்ட்டுக்கு போக விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம முத்துக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அப்ப சிந்தாமணியும் ரோஹிணியும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் அடுத்த வார எபிசோட்ல இருக்க போகுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டார் சீரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.